வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேக் பெயினோட கால் ஃபுல்லா ரேடியேட் ஆகுற மாதிரி வந்திருந்தோம். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா? ஆமா. 21 டேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லாவே அந்த பெயின்லாம் எதுவும் இல்லை, அந்த மறுத்து போகிறது எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக அந்த பெயின் எவ்வளோ நாளாக இருந்தது? அது பார்த்தீங்கன்னா 2020 கொஞ்சம் சிக்காக இருந்தேன். அப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பிறந்த பிறகு ரொம்ப அவங்க ஃபீட் பண்ணுறது, அந்த ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி போன் வந்து பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்ததுனால அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த கால் ஃபுல்லாக சப்பாங்கள் போட்டு உட்கார முடியல, ஃபுல்லாக மறுத்து போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் அங்கே பார்த்தோம். அது என்ன ஒரு ரேலால பார்த்தோம், சென்னையில் ரேலால பார்த்தோம். எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்தோம். அப்புறம் அவங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணணும்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ சின்ன வயசில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால அப்புறம் எங்கள் மாமாவே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஏற்கனவே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இந்த L4 L5 ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சு வந்த பிறகு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் 21 டேஸ் கண்டினியூஸாக எடுக்கணும், அதுக்கப்புறமா வீக்லி 2 டேஸ் 3 டேஸ் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக அதே மாதிரி சொன்ன மாதிரியே ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ நல்ல சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியுது. இந்த வலி இல்லை. இந்த 2 இயர்ஸாகவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைல்ல? நடுவில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் கண்டினியூ பண்ண முடியாமல் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் லைட்டாக இருந்ததுனால மறுபடியும் வந்து எடுத்துட்டு இப்போ எனக்கு கிளியராக தான் இருக்கு. கம்ப்ளீட்டாக நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ ஸ்கூட்டிலாம் ஓட்டுறீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை விட்டுட்டு வந்து மறுபடியும் எங்கன்னா வெளியே போறது, கடைக்கு போறதெல்லாம் போயிட்டு உங்களோட வேலை எல்லாத்தையுமே செய்ய முடியும்? எல்லாமே நான் வேலையை பார்க்க குழந்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ குழந்தைக்கு 3.5 வயசு ஆகுது. அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் நம்ம ஒரு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தனால ஞாபகம் இருக்கு. அப்போ பண்ணியிருக்கேன். இவ சரியானதுனால தெரியல, அந்த பெயின்லாம் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்பவும் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. அகைன் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எப்பவுமே வராது. சரிங்களா? எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? வேற எதுவும் இல்லை. ஓகே. இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க? இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து அந்த நீம் கொஞ்சம் பெயினா இருக்கு. ஸோ அங்க சென்னையிலேயே பார்த்தவங்க ஆர்த்தோ டாக்டர்ஸ் ஃபுட் வந்து ஃபிளாட்டா இருக்கு, ஆர்ச் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அதனால உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்னு வந்திருக்கேன். சரி, ஓகே மேடம். தேங்க்யூ. செக் பண்ணிடலாம். தேங்க்யூ.